எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலமெல்லாம் உடன் இருந்து வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மூளை கல்லாயிற்று என்றும் உதவிடும் எனது மூளை கல்லாயிற்று. கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. செயலிலே அதிசயத்திலே கைப்பற்றி பாடுங்களே. செயலிலே அதிசயத்திலே கைப்பற்றி பாடுங்களே. தோல்வி நமக்கு வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஐயா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா? ஒரு இடத்துல ஒருத்தர் தான் ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப இவங்க ஏன் வந்தாங்கன்னே தெரியல. நீங்க ஜெபம் பண்ணுங்கன்றீங்க. ரெண்டாவது நடக்குது. போட்டு இந்த ரெண்டாவது போட்டு எல்லாம் ரெண்டு நடக்குதா? இதெல்லாம் ஐயா இதுதான் சாயல். கர்த்தர் நம்ம இதுதான் அடையாளம். அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க. ரெண்டு ஜெபம் யாரையா பண்ணுவாங்க? ஒரு கால்கால் பண்ணுவாங்க. ரெண்டாவது போட்டு கண்டிப்பா இருக்கும். அதனால இவங்க எல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து பேசுறதான் மனம் கசது. ஐயோயோ வானா போயிடுங்க. அப்புறம் பிரமிப்பு உண்டாக்குறாரு. 7வது அதிகாரம் 5வதுல பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டி நான் இருக்கும். சகோதரி சமர்மதி ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது சௌந்தரிய ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக இசித்து வழிநடத்தக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதித்து
பதிக்கப்பட்டதான அந்த மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சந்தி மத்தியான வேளையில் தாவீது உம்மை நோக்கி முறையிடும் பொழுது தாவீதுடைய கூக்குரலை கேட்ட ஆண்டவர் இஸ்ரவேல் ஆண்டவரே மக்களுடைய பெருமூச்சை கட்ட ஆண்டவரை கேட்ட ஆண்டவர் இதோ பகலிலே மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் மாறினீர் ஆண்டவரே. அப்படியா இந்த இடத்துல நம்ம நாங்கள் கடந்து வந்திருக்கிற இயேசுவே, தாவீதின் குமாரனே, இந்த தலத்துக்கு கர்த்தர் இறங்கும்படியா அந்த கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசையாய் அர்ப்பணிக்கிற இந்த இடத்தை அர்ப்பணிக்கிற கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. மோசேக்கு சொன்னீங்க, நான் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லி ஆண்டவர் அப்படியா இந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலமாய் கர்த்தர் ஏறெடுக்க போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த பகுதியில இந்த ஆலயத்தை ஆண்டவரை கட்டும்படியா ஆண்டவரே ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்தீங்க. எத்தனை ஆண்டுகள் தடைகள் ஆண்டவரே, எத்தனை ஆண்டுகள் போராட்டங்கள், எத்தனை ஆண்டவரே சாலமோன் நாட்களிலே தேவாலயத்தை கட்டும் பொழுது வடக்கில் இருந்து தெற்கில் இருந்து மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து 4 திசையிலும் ஒத்தாசை அனுப்பினது போல கர்த்தர் இந்த இடத்தில் ஆண்டவரே மகனுடைய கரத்துல ஒன்றுமே இல்லை சப்பா. நன்மையான எந்த ஈவோ பூர்ணமான எந்த வரமோ ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. படகில் ஆண்டவரே வலை கிழிந்து போக்கத்தக்கதான மீன்களை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. மீன்களை கொடுத்தவர் நீர். அதுல பலத்த பெரிய மீன்களை 153 பெரிய மீன்களை கொடுத்த ஆண்டவர் நீங்க ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தை கட்டுவதற்காக பெரிய மீன்களை கர்த்தர் எழுப்பி தர போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எந்த பகுதியிலிருந்து எந்த திசையிலிருந்து ஒத்தாசை அனுப்பும்படியா ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ள இருதயத்துல கிரியை செய்த ஆண்டவரே. பண தேவைகள், பொருள் தேவைகள், ஆட்களுடைய பலம் ஆண்டவரே, இதுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட், மணல், ஆட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இறக்கி தரப்போறதுக்காய் நன்றி. எஸ்ராவுடைய காலத்துல சொல்றாங்க, ஆலயத்தை கட்டுவதற்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைகளுக்காக தங்கள் கைகளை திறந்து கொடுத்து திடப்படுத்தினது போல நீங்க செய்ய போகிற வேலைக்காய் ஆண்டவரே கரத்துல வருகிறையா. சாலமோன் தேவாலயத்துல மகிமை இருந்தது போல இந்த இடத்துல மகிமை இருந்து கர்த்தர் நீங்க எழும்ப செய்யுங்க. இதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே நீர் மூளைக்கல்லாய் மாற போகிறதுக்காய் நன்றி. உண்மையில் அஸ்திபாரம் நிலைக்கட்டு ஆண்டவரே. இருக்கிற மக்கள் ஆண்டவரே வருத்தம், எங்களுக்கு ஒரு ஆலயம் இல்லையேன்னு சொல்லி வருத்தம் ஆண்டவரே. பாரம் ஏசப்பா, நாங்க நிம்மதியா ஆராதிப்போம், திறந்து ஆராதிப்போம். அதுல எங்க பாரம் தான் நாங்க ஆலயத்துல போய் செபிப்போம்னு சொல்லி எண்ணங்களோடு இருக்கிற தாய்மார்களுக்கு அவர்களுடைய செபங்களுக்கு தக்க பலரை கர்த்தர் கொடுத்து இந்த இடத்துல இன்றைக்கு கடைக்கால் அஸ்திபாரம் போட ஆண்டவர் ஒரு வழியை வகுத்து இருக்கிறார்கள். நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவர், நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்குமே தகுதி இல்லை, ஆனா கர்த்தரை தகுதிப்படுத்தி இந்த இடத்தை நிரப்ப போறதுக்காக நன்றி. எங்கேயோ ஒரு பேர் 2 பேர் செபிக்கும் பொழுது நீங்க அவங்க நடுவுல இருப்பீங்கன்னு சொன்னீங்க. குறைந்தபட்சம் இங்க ஒரு 20 பேர் நின்று செபிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வல்லமை இறங்கி ஆண்டவரே சீக்கிரத்துல இந்த டெடிகேட்டுக்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களையும் கொண்டு வந்து நிறுத்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அது சீக்கிரமாய் நடக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. உங்களையே நோக்கி பார்க்கிறோம். உதவியின் கரத்தை நீட்டுங்க, ஊழியக்கார பலப்படுத்துங்க. இனி வரும் நாட்கள்ல அவருக்கு வேண்டிய தேவ ஞானத்தையோ தேவ பலத்தையோ தேவ ஆலோசனையோ பாதுகாப்பையோ அவருக்கு இடராய் வருகிற எல்லா துன்பங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. நடத்த வேண்டிய வழியை கர்த்தர் அவருக்கு கொடுங்க. தொடர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல நிறத்தத்தை தெளிக்கிற ஆண்டவரே, மூளை முடுக்கி இருக்கிற பகுதிகள் எல்லாத்திலையும் நிறத்தத்தை தெளிக்கிற துரிதமாய் கட்டி எழுப்பி ஒரு சேனையை போல நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, ராஜாதி ராஜாவும் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே முளைக்கு தலைக்கல்லா இருக்கிறீர். மெய்யாக ஆண்டவரை இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களை காலை முதற்கொண்டு இம்மட்டுமாய் கூட கர்த்தாவை வழி நடத்தினீர். உடைய கர்த்தாவை வார்த்தையிலும் உடைய கர்த்தாவை எங்களை போஷித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படகு வரி கர்த்தாவை நிரம்பத்தக்கதான கர்த்தாவே கிருபையை நீ தாருங்க. நாங்கள் நடுக்கலில் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசையும் உதவியும் தாருங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா சிட்டிவாயா மேற்கொண்டிருக்கிற கர்த்தாவே இந்த ஜெபாலயத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தா நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிற கர்த்தாவே இந்த இடத்திலும் கர்த்தாவே நல்ல ஒரு கர்த்தாவே பெரிய ஆலயம் கட்டி எழும்பத்தக்கதான கிருபையை தாருங்க. யாவுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசையை தாருங்க கேட்டுக்கொண்ட
கர்த்தாவே சத்தியத்தின்படி கர்த்தாவே உடைய வார்த்தையினுடைய சகலமும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் கர்த்தாவே தரிசித்து நடவோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விசுவாசத்தை நடக்கிறோம் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை தரவேணுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எசப்பா அநேக கர்த்தா ஆத்துமாக்கள் கர்த்தாவே நிரம்பி வழிந்து இந்த ஆலயம் அப்பா பெருக கர்த்தாவே உடைய கிருபையும் உடைய ஒத்தாசத்தையும் உதவியும் அப்பா தரவேணுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மெய்யாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எழுதுகிற கர்த்தா ஒவ்வொரு காரியங்களும் அப்பா ஜெயமாகவும் அப்பா வெற்றியாகவும் நடக்கட்டும் ஆண்டவரே ஆசிரியர் கரங்களை ஆசீர்வதிங்க இதற்கென்று கர்த்தாவே அநேக கர்த்தாவே கரங்களை கர்த்தாவே கொடுக்கிற கரங்களாக நீ ஆசீர்வதிங்க அப்பா ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவே எல்லா துதிகரமையும் உமக்கே இருக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் ஜெபத்தை எடுக்கிறோம் அன்புள்ள தகப்பனே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.